புதுசாக சாதம் வடிக்க பழகிறவங்க சாதத்தை குழைய விட்டுருவாங்க. அந்த மாதிரி குழஞ்ச சாதத்தை தூக்கி போட்டுறாதீங்க. அந்த சாதத்தை யூஸ் பண்ணி ஒரு வடாம் பண்ணலாம் வாங்க. குழஞ்ச சாதமோ மீந்து போன சாதமோ தனியாக எடுத்து வச்சுடுங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் அளவில் சீரகம் சேர்த்துக்கோங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ப வரமிளகா சேர்த்துக்கோங்க. 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ரைஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு தண்ணி சேர்க்காம அரைங்க. ஸோ அரைச்ச கலவையை இந்த மாதிரி வடாம் போட்டு வச்சுருங்க. ஒரு காட்டன் துணியை ஸ்ப்ரெட் பண்ணி மாடியில் போய் போட்டுடுங்க. அடிக்கிற வெயிலுக்கு ஒரு 2-3 நாளே காஞ்சிடும். காஞ்சதுக்கப்புறம் லைட்டாக பேக் சைடில் தண்ணி தெளித்து விட்டு இந்த மாதிரி எடுத்திங்கனாவே வர ஆரம்பிச்சிடும். ஸோ எடுத்த இந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் பொரிச்சு காட்டுறேன் பாருங்கள். செம்ம டேஸ்ட் அண்ட் கிறிஸ்பியாக இருந்தது.